இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தவிர்த்து போட்டு பந்தய பொருளில் உங்களுக்கு எதுக்காக வைக்கப்பட்டதோ அந்த பந்தய பொருளை நோக்கி அந்த லெக்க நோக்கி நீங்க ஓடணுங்கிறதான் போன வாரத்து செய்தி. என்னது? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். இன்னைக்கு தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் வல்லமைய நம்ம கை ஒரு காரியத்துக்காக அழைத்தார்னா பண்ணுனார்னா அந்த நம்ம போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவரே நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்தார்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரே கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்பார். வாக்குத்தத்தமான ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் நம்மோடு கூட இறுதி வரையிலும் நிற்பார். ஆமென். இதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி நம்ம யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மைக்க கொடு. யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். எங்க இருந்து போறாங்க? இங்க பாருங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. உங்களுக்காகவே கொண்டு வந்தது. புரியுதா? ஆமா. என்ன என்ன இப்ப வாசிச்சீங்க? அதாவது அவங்க வந்து கானானுக்குள்ள போறதுக்கு சமீபமா தான் இருக்கு. பெலிஸ்திய தேசத்தின் வழியா போனா சீக்கிரமா போயிடலாம். கவனிங்க, நீங்க வார்த்தைய நீங்க கவனமா வாங்கி கொள்ளணும். அதை கேட்க விடாம சத்ரு உங்களை தடை பண்ணுவான். அதை நீங்க மேற்கொள்ளுங்க. புரியுதா? ஆமா. வசனத்தை கேட்கலன்னா உங்களால வாழ முடியாது. ஆமா. அப்ப வந்து அவர் சீக்கிரமா போயிடலாம். பெலிஸ்திய தேசம் வழியா போனா அவங்க சீக்கிரம் போயிடலாம். ஆனா அவங்கள வந்து அப்படி போக விடல. கர்த்தர் அப்படி போக விடல. 40 டேஸுக்குள்ள கானானுக்கு போயிடலாமா? எத்தனை டேஸ்க்குள்ள? 40 நாளுக்குள்ள கானானுக்குள்ள அவங்க போயிடலாம். ஆனா கர்த்தர் அவங்கள வனாந்திர வழியாய் செங்கடலுக்கு நேரம் நடத்துறாரு. சரியா? இப்ப கர்த்தர் வந்து அவங்கள உலகத்தை விட்டு வேறு பிரிச்சுட்டார். எகிப்துல இருந்து என்ன செய்யறாரு? வேறு பிரிச்சு கொண்டு வராரு. ஆனா வந்த பின்னாடி ஆசீர்வாதங்கள் நம்ம உலகத்துல இருந்து வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதங்கள் நமக்கு அப்படி துரிதமா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் என்ன செய்யறாரு? வனாந்தரத்து வழியா நம்ம வந்து தேவன் அவர்களுக்கு சுற்றுப்பாதையை தான் வச்சிருந்தார். நம்முடைய முடிவை அறிந்த கர்த்தர் மட்டுமே நம்மை நடத்த முடியும். ஆனா நாம தடைகளை கண்ட உடனே என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா முதல்ல வர்றது முறுமுறுப்பு. ஐயோ, ஆண்டவரிடம் வழியிலேயே மனம் அடிஞ்சு என்ன சொல்றாங்க? சரி, ஆமா, எகிப்துல நாங்க நல்லா இருந்தோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவரிட நம்ம வந்து அப்படி ஆண்டவர் ஏன் நம்மளை அப்படி நடத்துறாருன்னா வழியில நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, சேதம் அடைஞ்சிடக்கூடாது, நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பலதையும் முடிவெல்லாம் அறிந்தவர், வழியில் உள்ள பாதைகளெல்லாம் அறிந்தவர். நம்மளை என்ன செய்யறாரு? சுற்றி போக பண்ணுகிறார். சுற்றி போக பண்றாரா? சரி. அப்புறம் வசனம் 21, 22 படிங்க. படிங்க. அது
அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்ப தேவன் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு. 24 மணி நேரமும் அவங்க கர்த்தருடைய பார்வைக்கு உள்ள இருந்தாங்களா வெளியே இருந்தாங்களா? அது 60 லட்சம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அவர் எங்க இருக்காரு? மேல மேக ஸ்தம்பத்துல, அக்கினி ஸ்தம்பத்துல. அவர் எப்படி இருக்காரு? மேல இருந்து தம்முடைய ஜனத்துக்கு ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு என்ன செய்யறாரு? கண்ணுறங்காமல் காக்கார். ஆமென். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பா. அப்படிதானே? நம்ம படுத்து உறங்கினாலும், நம்ம எப்படி இருந்தாலும், நம்ம தேவன் கண்ணு உறங்காமல் நம்மை காக்கிறார். அவங்க வந்து பகல்ல வந்து அந்த சூரிய வெப்பங்கள் அவங்கள தாக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி குளிர்ச்சியான மேகமா, அவங்களுக்கு இலவசமான ஏசி அப்படியே இருந்தாரு. வெயில் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா இரவுல அதே சமயம் வனாந்திரத்துல எப்படி இருக்கும்? பனி, குளிர், அவைகளுக்கு அவங்களுக்கு கதகதப்பா இருக்க. என்ன ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்யறாரு? அக்கினி ஸ்தம்பமாக கூடவே இருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த மக்கள் ஈஸியா என்ன செய்தாங்க? ஆமா, உடனே ஈஸியா முறுமுறுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ அவங்கள வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் அப்படிதான் வார்த்தையால இருக்காரு. ஆமென். இரவு பகலும் கூட இருக்காரா? இருக்கார். எப்படி இருக்காரு? வார்த்தையால இருக்கிறார். யாத்திராகமம் 14:1-2-3. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து தெரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வா, ஓடியா அஜய், ஓடியா. என்ன அபிஷேக், அங்க நெல்லு, ஏத்தாப்ல நெல்லு, ஏத்தாப்ல என்னை பார்த்து நெல்லு. அங்க போ, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போ. நீ இங்க வா, இங்க வா, இங்க வா. இப்படி நெல்லு. இப்ப நான் தான் இஸ்ரவேல் மக்கள், சரியா? நான் வந்து எங்க இருந்து வரேன்? எகிப்துல இருந்து இப்படி வரேன். வடக்க மலை. இது என்ன பக்கம்? வடக்க தானே? வடக்கு. வடக்கு மலை, தெற்க மலை. என்னது? எதிர்த்தாப்புல சமுத்திரம். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. என்னது? இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, ஏத்தாப்புல செங்கடல், சரியா? சமுத்திரம். இப்போ ஜனங்கள் வந்து இப்படி வராங்க. வந்து இப்படி பார்த்தா என்னது? இங்க மலை, கடல். கொஞ்சம் முன்னாடி வா, இங்க கடல். இது ரெண்டும் கடலை ஒட்டி அப்படி இருக்கு. அது சமுத்திரம் வந்து கடலோடைய அப்படியே அப்படியே நிக்குது. இங்கேயும் ஏற முடியாது, இங்கேயும் ஏற முடியாது. திடீர்னு பார்க்காங்க, பார்வோன் கிளம்பிட்டான். தூசி தெரியுது, புழுதி பறக்க பட்டை எடுத்து வர்றான் எதிரி. எப்படி இருக்கும் உடனே? அட பாவி போசே, நல்லா இருந்தோமே, எகிப்துல பிரேத கொலி இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்தீரு. என்ன வார்த்தை பத்தீங்களா? வார்த்தை எப்படி, நீங்க போங்க, வார்த்தை எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கையும் இருக்கும். இவங்க சொன்னாங்க பிரேத கொலி இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்த, அது மாதிரியே பிரேத கொலி அவங்களுக்கு வனாந்திரத்திலேயே வந்துச்சு. பாத்தீங்களா? அதனால வார்த்தையில உடனே முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் சொல்றாரு, அவங்கள பார்த்து சொல்லு, ஜனங்களே பயப்படாதீங்கள். வாசி மாத. அப்பொழுது மோசே
ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஒரு நிமிஷம். அப்போ நான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சூழ்நிலையை பார்க்கல, அவங்களுக்கு வந்து அங்க இருந்து பாக்குறாங்களா 600 ரதங்கள் புறப்படுது. எத்தனை ரதங்கள் சொல்லுங்க, திரும்ப பதில் சொல்லுங்க. பவுலின் சிஸ்டர், எத்தனை ரதம் புறப்பட்டுச்சு? ரதங்கள். இப்போ நமக்கு வந்து பீரங்கி இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம சண்டையை பார்க்குறோம்ல, உடனே இஸ்ரவேல்ல இருந்து ஒரு பீரங்கி வண்டி கிளம்பிடுது, அப்படித்தானே? இப்போ உள்ள பீரங்கி மாதிரி அப்போ உள்ள ரதங்கள் இருந்துச்சாம். அதுல நிறைய அவங்க வந்து அது போருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாம் அப்படி யுத்தத்துக்கு அப்படி சடனா அவங்க வந்து படையை எதிர்கொள்ற மாதிரி அவங்க வந்து அந்த ரதங்கள் இருந்துச்சு. அப்படி எத்தனை ரதம்? 6 லட்சம் ஜனத்துக்கு 600 ரதம் வந்து கம்மி தான். ஆனாலும் 600 ரதம் வந்து அவங்களுக்கு வந்து களங்கடிக்க போதுமானதா. இங்க 600 ரதம் புறப்பட்டு வருது, இங்க மலை ஏத்தாப்புல என்னது? கடல். எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த அபாயம் அப்படின்னு போட்டிருக்கும் தெரியுமா? எலும்பு கூடு படத்தை போட்டு அந்த மாதிரிதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. முன்னாடி பார்த்தா அபாயம், இங்க பார்த்தா அபாயம், அங்க பார்த்தா அபாயம், எங்க பார்த்தாலும் மரணம். மரணத்தை பார்த்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அட பாவி, நாங்க பிரேத குழி, நாங்க செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க? கொண்டு வந்த கர்த்தர், அவங்கள புறப்பட பண்ணின கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு தன்னை சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூடமே இல்லாம அந்த சூழ்நிலையை பார்த்து அவங்க என்ன செய்துறாங்க? பயந்து போயிடுறாங்க. சூழ்நிலை மரண பயத்தை உண்டு பண்ணலாம், சூழ்நிலை கலக்கத்தை உண்டு பண்ணலாம், சூழ்நிலை நமக்கு எதுவும் முடியாதோ, எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு தோற்றுவிக்கலாம். ஆனால் கர்த்தரோ அந்த ஒரு காரியத்தை தொடங்கினார்னா அந்த காரியத்தை நம்மளால் கொண்டு நடத்தி சென்று முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்போ மோசே சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாரு, என்னது? பயப்படாதீங்க. ரெண்டாவது என்னது? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்னைக்கு? இன்னைக்கா நாளைக்கா? எல்லாரும் சொல்லுங்க. ஹலோ ராஜ்குமார் பிரதர், என்னை பாருங்க. என் புருஷன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேசினத என் டைரியை எடுத்து நான் பார்த்து அதுல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு கிருபை கொடுத்து நான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நின்று ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழைப்புங்கிற இதை படிச்சனோ அன்னையில இருந்து தான் நான் இப்போ என்னுடைய அழைப்பை செய்யறதுக்கு நான் கவனமா இருக்கேன். என்னால் முடியலன்னா தான் மெசேஜ் கொடுக்க முடியல, ஆனால் என்னால் முடிஞ்சா கட்டாயமாக நான் என்ன செய்திடுறேன், எனக்கு மெசேஜ் கொடுத்துட்றேன். எடிட் பண்ண ரொம்ப லேட் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செய்கிறேன். பாடுறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் எல்லாத்தையுமே என்ன செய்கிறேன், ஜாக்கிரதையா கவனமா கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுறதுல நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். அதனால மூப்பர் நீங்க நோட்ஸ் எடுக்கணும், வீட்டில் போய் அதை திரும்பி பார்க்கணும். அதை திரும்பி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த வசனம் வந்து ஞாபகம் வரும். நீங்க எழுதினாதான் உங்களுக்கு தூக்கம் வராது. எத்தனை பேர் கை தூக்குறீங்க? இந்த வாரமே டைரி கொண்டு வந்து எழுதுறவங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். சரியா? எப்பவும் மெசேஜ் எழுதுங்க. அது உங்களுக்கு நான் வந்து என் மகளோட டைரியை பார்த்தேன். என்ன அழகா பாயிண்டா அவ எழுதி வச்சிருக்கிறா. எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால தான், எழுதுனதுனால தான் இன்னைக்கு நான் அதை வந்து அப்படியே 3 பக்கம் 4 பக்கம் எழுதி வச்சேன்னு அந்த இதை நான் இப்போ பார்க்கும்போது அது எனக்கு அப்படியே மனசுல நான் திரும்ப எனக்கு என்ன ஆகுது, ஞாபகம் வருது. ஸோ நான் அதில் கர்த்தர் என்னமோ அதில் வந்து எனக்கு ஒரு தாகத்தை கொடுத்துருந்தாரு. நான் வந்து எனக்கு ஒரு வாஞ்சி ஒரு இது கூட நான் எழுதாம விட மாட்டேன். அந்த ஆராதனையில் அவங்க பர்டிகுலராக சொல்லக்கூடிய வசனம் எனக்கு அந்த வாரத்துக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம்னு எடுத்து அதை கூட நான் ஜபித்துக்கிட்டே அபிஷேகத்தில் நிரம்பினாலும் கூட அந்த வசனங்களை என்னைய எனக்காக வரக்கூடிய வசனங்களை நான் எழுத மறந்ததே இல்லை, தெரியுமா? அதனால என்ன செய்யுங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்துல விழிப்பா இருக்கணும். உங்களுக்கு
வசனத்தை கேட்க விடாம சத்ரு தடை பண்ணானா அந்த வாரத்துல ஜெயமா நம்மளால வாழ முடியாது. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இங்கே சொல்றாரு, இன்றைக்கு நீ ரட்சிப்பு, இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியனை நீங்க இனி என்றைக்குமே காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீங்க. கொடுக்கிற வாக்கு ஆமேன் என்று சொல்லி விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.